ராவணன் தான் வந்து பெரிய வில்லன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோங்க. ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம அறிவுக்கரசு இப்போ ரொம்பவே பயங்கரமாக மாஸ் என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னடா இவ புதுசாக எதுக்காகடா மறுபடியும் இதுக்குள்ளே வர்றா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா, ராவணனையே வந்து ஆட்டி படைக்கிறதுக்காக தான் இந்த அறிவுக்கரசி வந்து இப்போ இந்த சீரியலுக்குள்ளே மறுபடியும் நுழைஞ்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே தூரிகா தான் வராங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அறிவுக்கரசி ரொம்பவே சூப்பராக வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. இதை பார்த்து நம்ம கதிருக்கு வந்து கோபம் பயங்கரமாக வருது. இவ எதுக்கு இப்போ இங்கே வர்றா, இவன் வந்தாலே வந்து ஒன்று கூட விளங்காதே அப்படின்னு நினச்சி ரொம்பவே கோபப்பட்டு, ஏய் எதுக்குடி இப்போ நீ இங்கே வந்த, உன்னை யாரடி இங்கே வர சொன்னது, ஒழுங்கு மரியாதையை இந்த இடத்த விட்டு வெளியே போயிடு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கதிர் ரொம்ப கோபப்பட, இதை கேட்ட நம்ம அறிவுக்கரசி வந்து, மாமா ஒரு நிமிஷம் வாயை மூடுறீங்களா, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வந்தது வராததுமா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், இது என் குடும்பம் தானே, இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் இந்த குடும்பத்தில் நான் வந்து கலந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நீங்கள் தான் என்னை வந்து முறைப்படி வந்து கூப்பிடலை, நானாக கேள்விப்பட்டு வந்திருக்கேன், வந்ததுக்கு கூட நீங்கள் வான்னு கூப்பிடாமல் இப்படி துரத்துறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு அறிவுக்கரசி கூப்பிடும்போது, ஸோ நந்தினி வந்து ஆமாம் இப்போ நாங்கள் வந்து உன்னை கூப்பிடணும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்குது, முதல்ல என்னமோ சொன்னீங்க ஒரே குடும்பம்னு, ஆமாம் உனக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம், என்ன ஒரே குடும்பம்னு என்னமோ நீ பாட்டுக்க ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல இங்கே பிரச்சனை பண்ணாமல் இந்த இடத்த விட்டு கிளம்புறியா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் என்னால் கிளம்ப முடியாது, இது என் வீட்டு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன், அது மட்டும் கிடையாது, கதிர் மாமா எவ்வளோ பெரிய விஷயத்த தொடங்கியிருக்காரு, இவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நான் கூட இல்லைன்னா எப்படி, அதனால் நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு அறிவுக்கரசி சொல்ல, கோவப்பட்ட நம்ம கதிர் அறிவுக்கரசியை வந்து அடிக்க வர, உடனே ராவணன் வந்து, கதிர் சார் இப்போ எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக வெயிட் பண்ணுங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, மினிஸ்டர் சார் இங்கே தானே இருக்காரு, அவர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்ல, பின்ன என்ன சார் இவ தேவையில்லாமல் இங்கே வந்து இப்படி பிரச்சனை பண்ணணுன்னே பண்ணிக்கிட்டு இருக்கா, முதல்ல இவளை இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்க மாமா, தேவையில்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத காது கொடுத்து கேளுங்க. இங்கே பாருங்க ராவணன் சார், முதல்ல உங்ககிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசணும், அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட பேசணுமா, என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு அப்படி என்ன இருக்கு, அதான் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களை வெளியில் போகணும்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ வெளியே போகிறத விட உங்களுக்கு என்கிட்ட என்ன பேச்சு இருக்குது, இங்கே பாருங்கள் லிசன், இங்கே ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, முதல்ல இந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் உங்ககிட்ட 10 நிமிஷம் பேசி தான் ஆகணும், ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், பேசணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படி தனியாக வாங்க அப்படின்னு சொல்ல, என்ன இவ எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ராவணன் வந்து நினச்சிட்டு, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க சார், நான் என்ன எதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து தனியாக வந்து போகிறாரு. ஹலோ இங்கே பாருங்கள், இப்போ என்ன விஷயம், எதுக்காக தேவையில்லாமல் நீ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிற, உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஆனால் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிளானுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த இடத்த நீங்கள் கதிர் மாமா பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்ததுலேருந்து இந்த குடும்பத்தில் நீங்கள் எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் ஒன்றுன்னா எனக்கு தெரியும், உங்களை பற்றின எல்லா விஷயத்தையுமே அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்த்துட்டு எல்லா உண்மைகளையுமே தெரிஞ்சுட்டு மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கேன், இப்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே நான் இங்கே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே உங்களால் வர முடியும், இந்த வீட்டில் உள்ளவங்கள ஒவ்வொருத்தவங்களும் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களே, அதெல்லாம் நடக்குமா, கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, என்ன நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் சார் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ல, ராவணனுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, எதுக்காக இப்படி உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, என்னது நான் உளறேனா, என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சரி உங்களுக்காக நான் ஒரு உண்மையை சொல்லவா, இப்போது இந்த வீட்டை இந்த இடத்த நீங்கள் கதிர் மாமா பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கீங்களே, இந்த இடத்த பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியுமா, எனக்கு நல்லாவே தெரியும், இந்த இடம் ஒருத்தருக்கு மட்டுமே சொந்தமான இடம் கிடையாது, இது ஒரு டூயல் ப்ராப்பர்ட்டி மாதிரி, ஏன்னா இந்த இடத்த கதிர் மாமா வெறும் டம்மி மாதிரி தான் வந்து யூஸ் பண்ண முடியுமே தவிர இந்த இடத்துக்கான ஃபுல் அத்தாரிட்டி எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கும், ஸோ நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும், அப்போது கதிர் மாமாவுக்கு நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக, இல்லை இன்னும் வேறு ஏதாவது விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்த கேள்விப்பட்ட நம்ம ராவணன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு, இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சு அப்படின்னா நம்ம போட்ட பிளான் ஒன்றுமே வந்து இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன ராவணன் சார், நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தானே, இந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும், அதை நிற்கிறாரு அந்த ஆதி குணசேகரன், அந்த ஆளை மொத்தமாக பழி வாங்கி அவன் குடும்பத்தை வேரோடு அழிக்கணும், இதானே உங்கள் பிளான்,
இந்த பிளானை பண்ணுறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராவணனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. நான் சொல்கிறது எல்லாமே சரிதானே சார்? எப்படா இவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்களோ இந்த வீட்டில் உங்கள் எல்லாரையுமே ஏன் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களை பற்றின எல்லா தகவலும் தெரிஞ்சிச்சு. இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான ஃப்ராடு வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒன்றா எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ சொல்லுங்கள், இந்த ஃபங்க்ஷனில் நான் இருக்கணுமா இல்லை இந்த ஃபங்க்ஷனை விட்டு நான் வெளியில் போகணுமா? நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே பாரு அறிவுக்கரசி, இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த ஃபங்க்ஷனில் நீ இருக்கணும், அவ்வளோதானே அப்படின்னு சொல்ல, அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த வீட்டு பையன் தர்ஷன் இருக்கால, அவனுக்கும் என் தங்கச்சி அன்புக்கரசிக்கும் ஏற்கனவே கல்யாணமாகி ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஆயிடுச்சோம். ஆனால் அந்த ஆதி குணசேகரன் என் தங்கச்சியை இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி உடனடியாக தர்ஷனுக்கும் என் தங்கச்சி அன்புக்கரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணணும். என் தங்கச்சி இந்த வீட்டில் முழு உரிமையோட தர்ஷனோட பொண்டாட்டியாக இந்த வீட்டில் வாழணும். அதை நான் என் கண்ணால் பார்க்கணும். அது எனக்கு உடனே நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்ன நீ முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த விஷயத்த நான் போயிட்டு அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? நான் சொன்னால் அவர் என்ன கேட்பாரா அப்படின்னு கேட்க, ஐயோ என்ன சார், ராவணன் சார், இப்படியெல்லாம் நடிக்கிறீங்களே. நீங்கள் என்ன சொன்னாலும் ஆதி குணசேகரன் அப்படியே பூம் பூம் மாறி மாறி தலையை ஆட்டிக்கிட்டு தானே இருக்காரு. இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்த போயிட்டு அவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவர் ஒத்துப்பார். அவர் ஒத்துக்கலை அப்படின்னாலும் அவரை ஒத்துக்க வச்சு தான் நீங்கள் ஆகணும். ஏன்னா இப்போ உங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்குது. இதை நான் வெளியில் சொல்லாமல் இருக்கணும்னா எனக்கு நீங்கள் இந்த உதவியை பண்ணி தான் ஆகணும் சார். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்ல, ராவணன் கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. சரி, இப்போ என்ன பண்ணுறது? நமக்கு வேறு வழி கிடையாது. இந்த அறிவுக்கரசி வேற என்னோட மொத்த பிளானையுமே தெரிஞ்சுட்டு வந்திருக்கா. இவளை இப்படியே நம்ம விட்டோம்னா நம்மளை பற்றி சொல்லி நம்மளை ரொம்பவே அசிங்கப்படுத்திடுவான். வேண்டாம், இப்போதைக்கு நம்ம இவ சொல்கிற வழியிலேயே போவோம் அப்படின்னு. சரி, ஓகே, நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். முதல்ல இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஆதி குணசேகரன்கிட்ட பேசி உன் தங்கச்சிக்கோ தர்ஷனுக்கோ கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே சார், நான் சொன்னதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு இது போதும் சார். இதுக்கு மேலே நான் எதுவுமே உங்களை பற்றி வாயை திறக்க மாட்டேன். சரி, இப்போ போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அறிவுக்கரசி இந்த ஃபங்க்ஷனில் தான் இருப்பா, எங்கேயும் போக மாட்டா அப்படிங்கிற விஷயத்த போய் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், போங்க அப்படின்னு சொல்ல, ராவணனுமே பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து நேராக போகிறாரு. போயிட்டு நம்ம ஆதி குணசேகரன் கிட்ட, சார் என்னை நீங்கள் முழுசாக நம்புறீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? இப்போது இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் உங்களை நான் ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும். என்ன விஷயம் தம்பி அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இந்த அறிவுக்கரசி இங்கே இருக்கட்டும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அறிவுக்கரசிக்கு அப்படியே மகிழ்ச்சி தாங்க முடியலை. அப்பா, நம்ம நினச்ச விஷயம் ஒன்று ஒன்றா நடக்க போகுதுடா. இதுக்கப்புறம் இந்த ராவணனை நம்ம ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணி நம்ம நினச்ச எல்லா விஷயத்தையுமே சாதிக்கணும். இந்த கதிர் ஆதி குணசேகரன் அம்புட்டு பேரையுமே நம்ம காலில் விழ வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறான். என்ன தம்பி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவளை எதுக்கு இங்கே இருக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் தான் சொல்கிறேன்ல சார், ரொம்பவே முக்கியம். அது மட்டும் கிடையாது, நான் சொன்னால் சரியாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்கள்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். என் பேச்சை நம்பி ஒரே ஒரு தடவை இவளை இங்கே இருக்க விடுங்க. எதுவுமே நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்ல, வேறு வழியே இல்லாமல் ஆதி குணசேகரனும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.